காவேரி அம்மு வந்து டான்ஸ் ஆடி சூப்பராக வந்து கலக்கினதால விஜய் வந்து ரொம்ப பாராட்டுறாரு. காவேரிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீங்கள் அம்முவை சந்தோஷப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொல்கிறேனே, ரொம்ப கிரேட்டுங்க, நீங்கள் சூப்பராக வந்து பண்ணீங்க. அதுவும் நீங்களும் அம்முவும் அப்படியே அம்மா பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டு காவேரி வந்து சரிங்க, உங்கள் தேங்க்ஸ் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன், ஏன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. என்னாச்சு, என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இவன் என்னத்தை சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இப்போ நான் அம்மா கூட வந்து அம்மா மாதிரி வந்து டான்ஸ் ஆடினதும், அதே மாதிரி வந்து நான் வந்து அவளுக்காக வந்து இவ்வளோ பண்ணதையும் நினச்சிட்டு நீங்கள் வேறு எதுவும் மனசில் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா வேறு என்ன எனக்கு கிடையவே கிடையாது. குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அம்முக்காக நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவள் எல்லாரையும் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாள், அதனால தான் அவள் மேலே இந்த வந்து அன்பால் தான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். மற்றபடியெல்லாம் வந்து உங்கள் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, தயவுசெய்து அதெல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்னங்க அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் கேட்டிங்கல்ல மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு, அதுக்காக தான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னோடனே ரொம்ப வந்து தெளிவு நினைப்பு மனசில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லைங்க, நான் இப்போ அப்படிலாம் நினைக்கலங்க, நீங்கள் கொள்ளப்படாதீங்க, நான் அதெல்லாம் நினச்சி கூட மாட்டேன். சரிங்க, ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்றாரு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு நம்ம விஜய். உடனே வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு அம்முவையும் வந்து நம்ம காவேரியும் வந்து பாராட்டுறாங்க. இங்கே வந்து குட்டி காவேரி வந்து மிஸ் நான் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறா. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றா. பரவாயில்ல அம்மு, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படி சொல்லிட்டு அவங்க டேடியை பார்க்குறாங்க நம்ம விஜய்யை. சரி அம்மு, டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்றாரு. என்ன தம்பி உடனே கிளம்புறீங்க அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, நான் உங்களை கூட்டின்னு போய் விடலான்னு நான் கேட்டால் அது வந்து மிஸ்ஸுக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் அப்படின்னு. ஆமாம்மா நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்றாங்க. என்னடி இவ்வளோ லேட் ஆகிடுச்சி, பரவாயில்லடி அவங்க கூட போயிடலாம்மா, நீ சும்மா இருக்கியா அப்படின்னோடனே, மிஸ் வாங்க மிஸ், நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணீங்க, அதுக்காக நாங்கள் ட்ராப் பண்ணக்கூட கூடாதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கெஞ்சி கூப்பிட்றா. சரி வேறேன்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. சரின்ட்டு விஜய் வந்து காவேரியையும் வந்து சாரதா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க கிளம்ப பார்க்குறாரு. அப்போ வந்து உடனே சாரதா அங்கே வராங்க. உடனே உள்ளே போன வந்து நம்ம காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க குட்டி பாப்பா கூட. உடனே சாரதா வந்து வெளியே வந்து விஜய் கூட தனியாக பேசுகிறாங்க. மாப்பிள்ளை உண்மையிலேயே இதை நினச்சி கூட பார்க்கல, காவேரி பார்த்தீங்களா எப்படி மனசு மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு மாப்பிள்ளை, சீக்கிரமாகவே காவேரி உங்களை ஏற்றுப்பா அப்படின்னோடனே, இப்படி தான் அத்தை நம்பி நானும் ஏமாந்து தான் இப்போ கூட காவேரி என்ன சொன்னால் தெரியுமா, நான் வந்து தப்பாக நினச்சிட்டு போகிறேன்னா, அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து அம்முக்கு அம்மாவை மட்டும்தான் நான் நடித்தேன், உங்களெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நீங்களும் ஏமாந்துடாதீங்க, நாங்கள் வர அத்தை போகலாமா அம்மு அப்படின்னா, ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு பாய் மிஸ் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா, இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தாத்தா கிட்டே சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து விஜய் வந்து காட்டுறாரு. அதனால் தாத்தா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நினச்சி கூட பார்க்கலப்பா காவேரி இந்த அளவு மனசு மாறுவான்னு. அவளாம் மனசு மாறல தாத்தா, அவள் இதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, நான் வந்து எல்லாமே அம்முக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா தாத்தா அப்படின்னு. என்னப்பா சொல்கிற, இந்த ஃபோட்டோலாம் நீ காட்டணும் அவ்வளோ சந்தோஷப்பட்டேனே விஜய், உன் வாழ்க்கை மாறும்னு நினச்சினேன் விஜய் அப்படின்னா, அதெல்லாம் எக்காரணம் கூட காவேரி மனசு மாறாது தாத்தா. தாத்தா என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே தாத்தா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. காவேரி கூப்பிட்டு பேசுகிறாரு. சொல்லுமா எதுக்காக விஜய் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தாத்தா, அவர் ஒய்ஃபை தான் முதல்ல அவர் விரும்பியிருக்காரு, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன முதல்ல விரும்புகிறவங்க தான் தாத்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னோட தாத்தா சிரிக்கிறாரு. அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா, ஒரு நிமிஷம் கூட வேற ஒரு பொண்ணு நினைக்காத உலகத்தில் ஆம்பளையும் கிடையாது, ஒரு நிமிஷம் கூட வேற ஒரு பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்காத பொம்பளையும் கிடையாது அப்படின்னு பார்த்தா யாருமே உண்மை இல்லை காவேரி இந்த உலகத்தில். இப்படிலாம் நீ வந்து பார்த்தா எப்படிம்மா, பாஸ்டில் என்ன நடந்ததுன்னு முக்கியம் இல்லைம்மா, ஃப்யூச்சரில் என்ன நடக்குது தான் முக்கியம். விஜய் இப்போ உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான், அதுதானே உனக்கு வேணும். விஜய் வந்து இந்த அளவு வந்து உன்னை லவ் பண்ணுறான், அப்படிப்பட்டவனை ஏற்றுக்க எதுக்குமா உனக்கு குழப்பம் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேம்மா, விஜய் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கமா, விஜய் ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா உன்னை, இந்த தாத்தா சொல்கிறேன்ல, கொஞ்சம் யோசிமா காவேரி, குழந்தைக்காகவும் விஜய்க்காகவும் கொஞ்சம் யோசிமா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே உண்மை புரியுமா, உன் நிலமை எனக்கு புரியுதுமா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்லம்மா அப்படின்னு. சரிங்க தாத்தா நான் யோசிச்சு முடிவு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. காவேரி நல்ல முடிவாக சொல்லணுமே அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து யோசிக்கிறாரு.